ஒருவேளை மீன் பிடிக்கிறாரோ? ரொம்ப நேரம் ஆச்சா? நம்மளும் பாஞ்சி தேடுவோமா? மறந்து என்ன பண்றது? நீச்சல் தெரியுமோ தெரியாதோ? தெரியாடி போனாதான் மேல வந்திருப்பாரு. என்னடா பண்றது? யாரும் நட்டாத்துல கை விடுவாங்க, ஒரு கரையில கை விட்டு போட்டாரு. பசி வேற உயிர் போகுது. என்ன பண்றது? பச்சை தண்ணி குடிச்சா பசி அடங்கும்னு சொல்லுவாங்க. பசிக்குது. இந்த நாட்டு தண்ணி அப்படித்தானோ? எரியுதே. ஒத்தடி பாத தெரியுதே. அது வழியா போவோம். ஆமாம், இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறார்களே, அந்த அம்மையார் யார் தெரியாதா? இவர்கள் தான் இந்த நாட்டின் இளவரசி. நாட்டின் இளவரசி? உயிரையும் பொருட்படுத்தாத தங்கள் வீர் வாழ்த்துக்குரியது. தாங்கள் யார்? நானா? கீழ்குலத்தம், அதாவது தாழ்த்தப்பட்டம். உங்கள் பெயர்? பெயர் பெயர் மறந்து விட்டேன். இத்த பெயரை யாராவது மறப்பார்களா? மகரே என்று தாய் அழைப்பார்கள், அண்ணா என்று தங்கை அழைக்கும், ஏய் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள். இவைகளையெல்லாம் என்னுடைய பெயராக கருதி கொண்டிருக்கிறேன். சரிதான். இவர்களை தவிர மற்றவர்கள் அழைப்பதானால் எப்படி அழைப்பது? நல்லவள் நண்பனே என்றும், நாடாள்வோர் வீரனே என்றும், அன்புக்குரியவர் அன்பே என்றும் அழைப்பார்கள். பகைவர்கள்? என் பகைவர்களை இனிமேல் தான் காண வேண்டும். நானே உங்களுக்கு பகை என்று வைத்துக் கொள்ளுங்களே. பகைவர்கள் காயப்படுத்துவார்களே தவிர காயத்திற்கு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். ரொம்ப சாமர்த்தியசாலி. உத்தம தாய்க்கு ஒரே பிள்ளை அல்லவா? சாமர்த்தியத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த வீரம் பெண்களோடு பேசும்போது மட்டும்தானா, இல்லை பெண்களோடு பேசுவதற்கு சாமர்த்தியம் எதற்கு? எகிரி வரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை எல்லாம் சாமர்த்தியமாகவே செய்து முடிப்பார்கள். நீங்கள்? நானா? கத்தியை எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வேன். கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே தாளம் தப்பாமல் நடனமாடுவேன். நீங்கள் நினைப்பதை கூட சொல்லிவிடுவேன். ஒன்றா இரண்டா? அடேப்பா, இத்தனை வித்தைகளையும் நீங்கள் எதற்காக கற்றீர்கள்? கண்கட்ட பகைவர்கள் தாங்கள் கற்ற வித்தைகளை காட்ட வரும்போது தாங்களும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க. எப்போதுமே நீங்கள் படப்படப்பாகத்தான் இருப்பீர்கள் போல இருக்கிறது. அது என் பிறவி குணம். அந்த படப்படப்பை அடக்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். வாருங்கள். இவர் குளிப்பதற்கும் புதிய ஆடை அணிவதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். வாருங்கள். போங்க. முன்பின் தெரியாதவருக்கு இவ்வளவு சலுகை ஏனம்மா? அவர் பெரிய நாட்டியக்காரர். அவரிடம் நான் நாட்டியம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். இவரை அரசர் அறிவாராமா? அறிமுகப்படுத்ததானே போகிறேன். என்னது கசக்குது? இந்த நாட்டு கரும்பு இனிக்காதோ? ஏன்னா இனிக்குமா? பார்த்தா தெரியல. ஓஹோ, கண்ணு கொஞ்சம் கோளாறு போல் இருக்கு.
சோழ நாட்டு இளவரசி காட்டுக்குள்ள ஆம்பளைங்க நுழைய கூடாது தெரியுமா? ஏய், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், பதில் சொல்லாம சோளத்தட்டு மாடு மாறு தின்னுக்கிட்டே இருக்கிய. சோளத்தட்டா? அடே, நானு சோழ நாட்டு கரும்பு இனிக்காத நினைச்சு இதை தின்னுகிட்டு இருக்கேன். ஏய், நீ எந்த நாடு, எங்க வந்த? ஏய், நான் எந்த நாடால உங்களுக்கு ஆடுகளை பாருங்க, பெரிய சண்டீர் மாதிரி மனுஷன் இங்க பட்டியல கதறிக்கிட்டு இருக்கா. கேள்வி மேல கேள்வி கேட்டு போங்க. பெரிய வாயாடியா இருப்பா முருக்க. வாங்கடி, நம்ம 4 பேருமா கட்டி. அடே கப்பா, ஒருத்திய கட்டினாவே உபத்திரவம் தாங்க முடியாது. நான் தனி கட்டையா இருக்கேன். 4 பேரை கட்ட என் கதி என்ன ஆகுறது? நம்மால சமாளிக்க முடியாது. போய்க்குங்க போய்க்குங்க, போய்க்கோ போய்க்கோ போய்க்கோ. மூஞ்சிய முகரகத்துக்கு கல்யாணம் வேறையா? புடிங்கடி இவனை. சோழ நாட்டு இளவரசே. யார் இவர்? எதற்காக கைது செய்து கொண்டு வந்தீர்கள்? அத்துமீறி தோட்டத்துக்குள் நுழைந்தான் 6 கட்டு சோளத்தட்டுகளை தின்று விட்டானம்மா. முடியுமா? இது நடக்கிற காரியமாங்க? எங்க மாடு கூட ஒரு கட்டுக்கு மேல திங்காத நீங்க இப்படி புடுவீங்களே. சரிதான், குற்றத்தை ஜோடிக்கிறது இந்த ஆம்பளைங்க இல்ல பொம்பளைங்க பழைய கைகறிங்க போல் இருக்கு. அத்துமீறி உள்ளே நுழைந்தது குற்றம் தானே? நான் மட்டுமா நுழைஞ்ச? என்ன உளற? இவரு நீங்க இவங்க எல்லாரும் என்கிட்ட அத்துமீறி தான் நடந்துக்கிட்டீங்க. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. இங்க சோழ தட்டையை கூட உடைக்க விட மாட்டேங்கிறீங்க. ஏம்மா, கழுத்துல ஒரு கயிறு போட்டு விடாதா? பெண்கள் இருக்கும் தோட்டத்திற்குள் நீ எப்படி வரலாம்? இவங்க எல்லாம் பெண்களா? கையும் காலும் உலக்க மாதிரி. வரக்கூடாது, வந்துட்டேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? இவன் அசைய முடியாதபடி கை கால்களை கட்டி ஆற்றில் தூக்கி எறியுங்கள். எரியுங்க, ஆனா பல்லவ நாட்டு ஆத்துல எரியுங்க. அங்கதான் தண்ணி இல்ல. இவன் பெரிய குறும்புக்காரன் போல இருக்கே. இப்படிப்பட்ட குறும்புக்காரன் ஒருவன் நமக்கு தேவைதான். இவனை எனக்கு துணையாக கொடுங்கள். இவனை வைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து காட்டுகிறேன். அப்படியா? நீங்களே இப்படி சொல்லும் போது எனக்கு மறுப்பில்லை. அவிட்டு விடுங்கள். இவன் இங்கே இருக்கட்டும். வாருங்க. அதுதான் எனக்கும் தீராத கவலை. ஒரு தந்தையின் கடமையை நான் செய்து முடிப்பதற்கு தரமும் தகுதியும் வாய்ந்த ஒரு மணமகன் இந்த தரணியிலேயே கிடைக்க மாட்டானா? உன் கவலைக்கும் உன் மகளின் கவலைக்கும் சம்பந்தமே இல்லையே கரிகாலா. அவள் மனமே வேண்டாம் என்கிற மாதிரி நடக்கிறாள். நீ மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே என்று தவிக்கிறாள். வாமா வா. உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். என்ன பற்றியா? என்ன பேசினீர்கள்? திருமணத்தை பற்றி பேசினான் கரிகாலன். நான் உனக்கு ஒரு ஆசிரமம் கட்டலாம் என்றேன். ஓ, அப்படியே செய்யலாமே. யார் இந்த ஆள்? என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்று. ஆபத்தா? உனக்கா? என்ன நடந்தது? நான் குளித்து விட்டு வரும்போது ஒரு காட்டெருமை என்னை துரத்திற்று. சமயத்தில் வந்து அதை கொன்று என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினாரப்பா. என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி. பெயர்? அவருக்கே மறந்து விட்டதா? வேடிக்கைதான். யாரப்பா நீ? பரதேசி. பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பார்த்த உடனே எல்லாமா திறந்து விடுகிறது. பெரும்பாலும் தப்பு கணக்குத்தான் விழுந்து விடுகிறது. உண்மைதான். சொந்த ஊர் எது? பாண்டிய நாட்டில் பரம்புமலை பகுதியில் ஒரு கிராமம் என்று நினைவு. உன் பெயர் இப்போதாவது ஞாபகம் வந்து விட்டதா? ஓ, நினைவு வந்து விட்டது. என் பெயர் முத்துவைரம். முத்துவைரம். பாண்டிய நாட்டானா நீ? போர் தொழிலில் பயிற்சி உண்டா? ஓ, கத்தி எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வார். கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே தாளம் தப்பாமல் நடனம் ஆடுவார். நீங்கள் நினைப்பது கூட சொல்லிவிடுவாரப்பா. அப்படியா? இவன் ஒருவனை வேலைக்கு சேர்த்துக் கொண்டால் 9 பேர்களை விலக்க வேண்டியிருக்கும். தவறான முடிவு. என் ஒருவனுக்கு வேலை கொடுத்தால் புதிதாக 9 பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டி வரும். நாட்டிய கலையிலே வல்லவனா நீ? ஆமா அப்பா, அவரிடத்தில் நாட்டியம் கற்றுக்கொள்கிறேன் அப்பா. சரிம்மா, இன்று முதல் நீ இங்கேயே தங்கலாம். கற்பகவல்லிக்கு ஆடலும் பாடலும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக உன்னை நியமிக்கிறேன். அமைச்சரே, இவன் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுங்க. உத்தரவு. நன்றி மகன். சாப்பிடாமலே சென்று விட்டீர்களா? பசி இல்லை. பசியா வருமா? உண்ணாவிரதம். எந்த லட்சத்திற்காகவோ? ஒரு கனியை அடைவதற்காக. இது இங்கே இருக்கிறது கனி. எங்கே கொடு பார்க்கலாம்.
நாட்டில் சுவரனுக்கு கூட வாயுண்டல்லவா? ஆண்கள் எப்போதுமே ஏமாற்றுவார்கள், அப்போதெல்லாம் பெண்கள் ஏமாறுவார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். சோழ நாட்டு பெண்களுக்கு ஏமாறக்கூட தெரியுமா? நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று நான் பழம் கொண்டு வந்ததிலிருந்து புரியவில்லையா? ஆமாம், உங்களுக்கு என்னிடத்தில் என்ன அவ்வளவு அக்கறை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. புரியாதவர்கள் தரும் பழங்களை நான் சாப்பிடுவதே இல்லை. புரிந்து கொடுக்கிறேன், விரும்பி சாப்பிடுங்க. என் பசியை தீர்க்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு கிடையாது. அடே யானை பசியா? மரத்தை அடியிலிருந்து கிளை வரை முறித்து சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும். ஐயோ, உங்கள் ஊரில் எல்லோரும் இலை தழைகள் தான் சாப்பிடுவார்கள் போல இருக்கிறது. இலை தழைகள் என்ன, எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையில் சாப்பிடக் கூட மாட்டார். எங்களுக்கும் சுயமரியாதை உண்டு. நான் கொடுப்பதை சாப்பிடுவது உங்கள் சுயமரியாதை கிழிக்க இன்று நீங்கள் எங்கள் விருந்தாய். விருந்திற்கு அழைத்து விஷத்தை கொடுத்தாலும் சம்பிரதாயத்திற்காகவாவது சாப்பிட்டு முடிப்பதுதான் எங்கள் நாகரிகம். ஆனாலும் இப்போது எதையும் சாப்பிட நான் தயாராக இல்லை. நான் நயவஞ்சகர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் கூட விஷத்தை கொடுக்க மாட்டேன். ஆபத்திலிருந்து உங்கள் ஆண்மை என்னை காப்பாற்றியது. காப்பாற்றிய வீரருக்கு என் கைமாறு. அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. புதுமலர் போலே மது வழிந்தோடும் பொட்டு வண்ண கண்ணிரண்டில் வட்டமிடும் பெண்ணிரண்டில். அவளா அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. புதுமலர் போலே மது வழிந்தோடும் பொட்டு வண்ண கண்ணிரண்டில் வட்டமிடும் பெண்ணிரண்டில். அவளா அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. ஒரு முறை இருமுறை பழகிவிட்டால் என் உறவை மறந்திட முடியாது. உடையிலும் இடையிலும் நடையிலும் உள்ளம் ஒருகிடும் என்றும் பிரியாது. ஒரு முறை இருமுறை பழகிவிட்டால் என் உறவை மறந்திட முடியாது. உடையிலும் இடையிலும் நடையிலும் உள்ளம் ஒருகிடும் என்றும் பிரியாது. குலுங்கிடும் காதல் சலங்கையை காலில் கட்டி நடையிட்டு வரும் சிட்டு நிகர் பெண்ணிரண்டில். அவளா அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. மயக்குது தவிக்குது சிரிக்குது காதல் மணக்குது சந்தன மரம் போலே. பறக்குது இதயத்தை துளைக்குது ஆசை பகைவரை வீழ்த்தும் சரம் போலே. மயக்குது தவிக்குது சிரிக்குது காதல் மணக்குது சந்தன மரம் போலே. பறக்குது இதயத்தை துளைக்குது ஆசை பகைவரை வீழ்த்தும் சரம் போலே. பருவத்தில் ஆடும் உருவத்தை பாரும் பால்வடிய போட்டிருக்கும் பாவையரின் மேனி கண்டு. அவளா அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. புதுமலர் போலே மது வழிந்தோடும் பட்டு வண்ண கண்ணிரண்டில் வட்டமிடும் பெண்ணிரண்டில். அவளா அவளா இவளா தேர்ந்து எடு, அழகிய பெண்ணை மாலையிடு. என்னடா பண்பு தெரியாதவர்கள் பெண்மை என்றாலும் என்ன விலை என்று கேட்கிறார்கள். என்ன என்ன நடந்தது? திடீரென்று காதலிக்கிறார்கள், படார் என்று கையை பிடிக்கிறார்கள். நீங்க என்ன செய்தீர்கள்? மடார் என்று கன்னத்துல வந்து கொடுத்தேன். என்னடி அவரை தொந்தரவு செய்கிறீர்கள்? பொங்கல் வெளியே. என் தோழிகள் தந்த தொல்லைகளுக்கு நான் தான் பொறுப்பாளி. நீ பொறுப்பாளியா? ஆமா, தங்களின் மனநிலையை அறிய என் தோழிகளை ஏவினேன். உன் தோழிகள் என்ன எப்படிப்பட்ட எழில் அரசியாக இருந்தாலும்
என்னை மயக்க விட முடியாது, ஒருத்தியை தவிர. உறவை தொடர்ந்து ஓடோடி வந்த பிரிவை என்னால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அப்படித்தான் அம்மா இருக்கும். வேலை இல்லாம சும்மாவா போவாங்க? தைரியமா இருங்க. உறையூரில் அப்படி என்னடி அவசர வேலை? அரசாங்கத்துல 1000 வேலை. நாட்டை கவனிச்சு வேண்டியவங்களையும் கவனிக்க வேண்டியவங்க பழப்பெல்லாம் இப்படித்தானம்மா. திடீர்னு அர்த்தராத்திரில கூட எழுந்து புறப்பட்டுடுவாங்க. எப்பொழுது வருவார் என்று உறுதியாக தெரியவில்லையேடி. இதோ வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். வருகிறாரா? வந்து விட்டாரா? அவர் மட்டுமா வருகிறார்? அணி மணி ஆடை, அழைத்த அழைப்பிற்கு பணிபுரிய ஆட்கள், சிங்காரிக்க செடிகள், தெண்டலிலே கலக்க வாசனை திரவியம். பொங்கல் இதோ பாருங்கள் அம்மா. வாடும் மலரை சூடக்கூடாதென்று வண்ணப்பூவை ஒன்னா செய்து அனுப்பியிருக்கிறார். இது காதணி. அணியாவிட்டாலும் உங்கள் காது அழகாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஆசையோடு அனுப்பியது. பாரடி, கனிந்த கரங்களிலே மோகாமல் மின்ன முத்துவளையல். அப்படியா? பின்புறமாக கண்பத்த வந்தால் கணீர் கணீர் என்று ஒலித்து அறிவிக்க காசிலம்பு. நூலோ என்னும் இடையில் நோகாமல் மின்ன இதோ. கண்ணுக்கு நகை போடுவது வழக்கமில்லை, இருந்தால் அதையும் அனுப்பியிருப்பார். பார்த்தாயா மங்கேற்கிறது, அவர் எவ்வளவு நல்லவர் என்று. அவர் மிகவும் பொல்லாதவர் அம்மா. இல்லையே, அவர் தங்கமானவர் ஆயிற்றே. இவ்வளவும் வாங்கத்தான் உறையூர் போகிறேன் என்பதை சொல்லாமல் போயிருக்கிறாரே. ஓ ஆமா, வாருங்கள் அம்மா, அணிவிக்கிறேன். எப்படி அடி இருக்கிறது? அபாரம், அருமை, அழகு ஜொலிக்கிறது. நான் என்று யார் வருவார்? என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? எனக்கு உன்னிடம் என்ன வேண்டும்? பொன்னா, பொருளா, புது புது நகையா, மண்ணாளும் உரிமையா? சித்ரா, நான் உன்னை வேண்டி நீ எனக்கு தரக்கூடியது ஒன்றுதான். அறிய மாட்டாயா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பாவம், கள்ளம் கபடமற்ற உன் வெள்ளை மனதிற்கு புரியாதுதான். புரிய வைத்தால் கிடைக்குமா? கொடுக்க கூடியதாயிருந்தால் எடுத்து தர தயங்க மாட்டேன். கொடுக்க கூடியதுதான். எனக்கு நீ வேண்டும். நடக்காத வேண்டுகோள். நான் இன்னொருவரின் உரிமை. சித்ரா, என்னை தவிர உன்னை உரிமை கொள்ள வேறொருவன் உலகில் தோன்ற முடியாது. அதை முடிவு கட்ட வேண்டியவள் நான் தான். எனக்கு என்ன அழகில்லையா? அறிவில்லையா? அரச உரிமை இல்லையா? ஓ, எல்லாம் இருக்கிறது. பின் என்ன வேண்டும் உன்னை அடைய? என் அன்பை பெற வேண்டும். அதைத்தான் கேட்கிறேன். அது பேரம் பேசி பெறுவதல்ல. இன்னொருவன் எப்படி பெற்றான்? நானே அழைத்து தந்தேன். என்னிடம் அலட்சியமா? இல்லை, இன்னொருவரிடம் அன்பு, அவ்வளவுதான். நீ அணிந்திருக்கும் நகைகள் என் அன்பை உனக்கு சொல்லவில்லையா? நகைகள் நீங்கள் அனுப்பியதா? ஆம். உன்னை காட்டி பெண்ணை விலை பேசும் புனிதரே, கற்பு தங்கத்துக்கு ஈடு கட்டி தங்கமா? மானம் காக்கும் சேர சமுதாயத்தில் சித்ரா ஒரு அங்கம். அவளை மயக்க நீ வீசிய வலையா இந்த வலை? நீ விட்ட தூதா இந்த தோடு? நீ போட்ட விலங்கா இந்த சிலம்பு? பேரம் பேசவா நகைகள்? எடுத்துச் செல். சித்ரா, கருவூராளும் காவலனே, என்னை கவர்ந்தவர், ஏன் என்னை மணந்தவர் சேர இளவரசர். இனி என் வாழ்வும் தாழ்வும் அவரோடுதான். முடிந்த முடிவா? முடிவு என்பதே முடிந்ததுதானே? நன்றாக யோசித்து பதில் சொல். இனி ஒரு நொடி கூட இங்கே நிற்காதீர்கள், போய்விடுங்கள். பார்க்கிறேன். பாரு பாரு, இளவரசர் இந்நேரம் இங்கிருந்தால் உன் தலை வேறு வேறு. மங்கையர்க்கரசி, இவைகளை திருப்பி அனுப்பிவிடு. அரசே, நமது மணிவண்ணர் இளம் பருவம், பக்குவமான வயது. இந்த பருவ காலத்தில் அவர் தன்னையே மறந்து நடக்க துணிந்து விட்டார். என்ன சொல்லுகிறீர்? அதை சொல்ல என் நாய் எழவில்லை. ஆனால் சொல்லாமல் இருந்தால் என் கடமையிலிருந்து நான் தவறியவனாவேன். அப்படி என்ன நடந்து விட்டது? மன்னவா, தங்களது பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் விளைவித்து விட்டார் தங்கள் அருமை புதல்வர். என் மகனா? ஆம், இது அரச குலத்திற்கே பெரும் இழுக்கு. நடனக்காரி அந்த நாடோடி பெண் சித்ரா எங்கே? சேரத்தின் இளவரசர் மணிவண்ணர் எங்கே?
சேச்சே, அவளையா காதலித்து காந்தர்வ மனம் புரிவது? கணிகண்ணரே, கனவு கண்டீரா? கண்கள் கனவு காண்பதில்லை மன்னவா. நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை பிறக்காது காட்சியை காணாதவர்களுக்கு. நான் கண்டவன். கருவூராரே, என் மகனை பற்றி எனக்கு தெரிந்ததை காட்டிலும் அதிகமாக உமக்கு தெரிய போவதில்லை. கதிரவன் மீது களங்கம் விழாது. என் மகன் உறையூர் சென்றுள்ளான் உத்தமமான பணிக்காக. அடடே, சித்ராவை விட்டு விட்டார். சித்ரா, பேசாதீர். கடமை வீரனான என் மகன் மீது களங்கம் சுமத்தாதீர். இந்நேரம் என் மகன் உறையூர் அரண்மனையில் இருப்பான். உன்மத்தம் முடித்த கரிகாலன் கொட்டத்தை அடக்க துடித்துக் கொண்டிருப்பான். தாயை படித்தாயே கரிகாலா, உன் மகளை கவர்ந்து செல்லுகிறேன் பார் என்று கருவிக் கொண்டிருப்பான். லட்சியத்தின் வடிவத்தை, என் செல்வத்தை சித்ராவின் வால் கட்டுண்டவளாக காட்டுவது அவாண்டம், அடுக்காது. மன்னவா, ஒரு அரசகுமாரன் கெட்டு சீரழிவதை சீர்திருத்த எண்ணம் கொண்டு வந்தேன். சரி, இதனால் எமக்கும் உமக்கும் ஏன் வீண் பம்பு? என் பேச்சில் நம்பிக்கை கொண்டு உமது புதல்வரை நல்வழிப்படுத்தும். இல்லையேல் அவர் இஷ்டப்படி விட்டுவிடும். நான் வருகிறேன்.